இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நான் உங்க குருசாமி பொண்ணு. இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, மந்த்லி பட்ஜெட் 20K சேலரிக்காக பார்க்க போறோம். இது ஒருத்தங்களோட பட்ஜெட் தான். அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்களோ அதை வச்சு தான் நான் பட்ஜெட் வந்து போட்டிருக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இது வந்து எல்லாத்துக்குமேவும் ஒரு பெஸ்ட் மெத்தடாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வாங்க இவங்க என்னென்ன விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, எப்படி நான் இவங்களுக்கு பட்ஜெட் போட்டிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். சார் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு 2 கிட்ஸ் வந்து இருக்கிறாங்க. பொண்ணுக்கு வந்து 2.25 வயசும், பையனுக்கு 11 மாதமும் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இவங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஹச்ஆர் ஃபீல்டில் வந்து இருக்கிறாங்க. இவங்களுக்கு கடன்னு சொல்லிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அதையுமே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இவங்க வந்து ஓன் ஹவுஸில் தான் இருக்கிறாங்க. ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான பட்ஜெட் தான் போட போகிறோம். இப்போ நீங்கள் ரெண்ட்டுக்கு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரெண்ட்டை மட்டும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டு உங்களோட பட்ஜெட்டையும் இந்த மாதிரி போடுறதுக்கு நீங்கள் பழகுனீங்க அப்படின்னா நிறையவே உங்களோட பணத்தை வந்து சேமிக்க முடியும். மகளிர் குழுவில் கடன் வந்து 77,000 இருக்குது. நகை கடன் ஒரு 30,000 இருக்குது. கிரெடிட் கார்டுக்கு பில்லு வந்து 12,000 கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. மகளிர் குழுக்காக மாதம் மாதம் வந்து குழு 1 குழு 2 அப்படின்னு சொல்லி 2 விதமாக பே பண்ணிட்டு இருக்காங்க. 1,500 ரூபா ஒரு கையும் 2,500 ரூபா ஒரு கையும், டோட்டலாக 2,000 ரூபா வந்து பே பண்ணிட்டு இருக்கிறாங்க. எஸ்எஸ்ஐ, பிபிஎஃப் இதெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சிஸ்டர், அதனால் என்னால் கட்ட முடியலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு ஒரே ஒரு இதுதான் தப்பு அப்படின்னு நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, இந்த கிரெடிட் கார்டு பில்லு. இந்த கிரெடிட் கார்டு பில்லை பொறுத்த வரைக்கும் 12,000 இருந்துச்சுன்னா 12,000 கட்டிட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் அந்த 12,000 எடுக்க முடியும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு இங்கே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ 12,000 கட்டிட்டு 12,000 எடுக்கிறாங்கன்னா அடுத்த மாதம் அதோட இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து தானே இந்த பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக இந்த கிரெடிட் கார்டோட பில்லை நம்ம முடிக்கிறோமோ அந்த அளவு வந்து நம்ம வந்து ப்ராப்பரான பட்ஜெட்டை நோக்கி போக முடியும். மற்ற எல்லாத்துக்குமேவும் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி தான், மாதம் மாதம் கட்டினா குறைஞ்சிரும். ஆனால் இந்த கிரெடிட் கார்டுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா இது வந்து ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே தான் இருக்குமே ஒழிய என்றைக்குமே இது வந்து முடிய போகிறதே கிடையாது. லோ இன்கம் வச்சுக்கிட்டு கிரெடிட் கார்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து இப்படி கூட பண்ணலாம், யார்கிட்டயாச்சும் அமௌண்ட் வாங்கி இந்த கிரெடிட் கார்டை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. கிரெடிட் கார்டே உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் ப்ராப்பரான பட்ஜெட் போட முடியும். சேவிங்ஸை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்ற முடியும். பாருங்களேன், நான் வந்து உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான் காட்டியிருக்கிறேன். இதை விட உங்களால் பெட்டராகவே பண்ண முடியும். இது பார்த்ததுக்கப்புறமா இந்த கிரெடிட் கார்டை எவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் பண்ண முடியும், இதுக்கு என்ன சோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு யோசிங்க. இவங்க அவங்களுக்காக என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா, எனக்காக மந்த்லி பட்ஜெட்டை வந்து போட்டு கொடுங்க சிஸ்டர். அதுக்கப்புறம் எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி என்கிட்ட எதுவுமே இல்லை, அதுக்கான பிளான் வேணும். கிட்ஸுக்கு திடீர்னு ஒரு செலவு வந்துச்சு அப்படின்னா அதுக்காகவும் அமௌண்ட் வேணும் தானே. அப்புறம் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் இயர் வந்து குழந்தைய ஸ்கூலில் சேர்க்க போகிறேன், அதுக்குமே அமௌண்ட் வேணும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்பராக ஒரு பிளான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே இப்போ எல்கேஜி யூகேஜி எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ப்ரைவேட் தான் போவீங்க அப்படின்னா உங்களோட சேலரி வந்து இன்னும் அதிகமாகவே இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பேர்டன் இல்லாமல் உங்களோட ஃபேமிலியை வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும். லோ இன்கமில் நம்ம ஸ்கூல் ஃபீஸும் கட்ட ஆரம்பித்தோம் அப்படின்னா நீங்கள் தான் ரொம்ப வந்து திணற மாதிரி ஆகும். ஒன்று இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்கூலில் சேர்க்குறத பற்றி டிசைட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இன்கம் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்கூல் வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்லே வந்து போடலாம். நல்லா தான் இப்போல்லாம் எஜுகேஷன் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். இவங்க வில்லேஜில் இருக்கிறதுனால வில்லேஜ் சம்மந்தமாக பிஸ்னஸ் ஐடியாஸும் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசையும் இருக்க தான் செய்யுது. என்னென்ன பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பிஸ்னஸ் செட் ஆயிடுச்சு, இன்கமும் வருது அப்படின்ற பட்சத்தில் நம்ம குழந்தைங்களை வந்து நம்ம ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கலாம். எல்லா அப்பா அம்மாவோட இருக்கிற ஆசைன்னு தான் சொல்லுவேன் நான் வந்து. அதை எதுக்கு சொல்லுவாங்கல்ல, உன்னை சொல்லி குத்தம் இல்லை என்னை சொல்லி குத்தம் இல்லை அப்படின்ற மாதிரி தான். சார் ஓகே, ஸ்கூலில் சேர்க்குறது எல்லாம் அவங்கவுங்களோட விருப்பத்தை பொறுத்து. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரியான இன்கம் மட்டும் நம்மளுக்கு வேணும். அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பென்சஸ் பார்த்துடலாம். என்ன எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்க்கிங்களா, சேவிங்ஸ் பண்ணிட்டு தான் எக்ஸ்பென்சஸ் பண்ணணும்னு சொல்லுவேன். இப்போ என்ன ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்சஸை வந்து எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்க்கிங்களா, எதுக்காக அப்படின்னா எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு நம்ம வந்து சேவிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம்.
ஆனால் நீங்கள் எடுத்து வைக்க போகிறது ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் தான். பிரிச்சுக்கோங்க. நான் வந்து இப்போது 10 வந்து எக்ஸ்பென்சஸ்க்காகவும் 10 வந்து சேவிங்ஸுக்கு இப்படி தான் பிரிச்சிருக்கிறேன். அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். கிராசரிஸ்க்காக 2500 கொடுத்துருக்கிறேன். இதுலையே ரேஷன் பொருட்கள் வாங்கி யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்காக இல்லையா, அந்த செலவு எல்லாத்தையுமே இந்த கிராசரிஸ்குள்ளே கொண்டு வந்துடணும். அதிகபட்சம் போனால் இன்னும் ஒரு 500 வேணால் குடிக்கலாம். ஆனால் அதுக்கு வேலை வந்து நீங்கள் போகிற மாதிரி பார்த்துக்க கூடாது. வீட்டில் மெம்பர்ஸ் கம்மி அப்படின்றதுனால தான் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக 2500 முடியும். வெஜ் அண்ட் ஃப்ரூட்ஸ்க்காக 800. நீங்கள் வில்லேஜ் சைடில் இருக்கிறதுனால விலைவாசி எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நான்வெஜ்க்காக 1000. ஃபிஷ் வந்து நல்லா சீப்பாகவே கிடைக்கும். அதிகமாக ஃபிஷ் ஃபுட் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ குழந்தைக்கு வந்து நீங்கள் ஃபீட் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த டயத்தில் வந்து ஃபிஷ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஸ்நாக்ஸுக்காக 500 வந்து கொடுத்துருக்குறேன். 2 பேருமே சின்ன குழந்தைங்க அப்படின்றதுனால இது வந்து கம்மி தான். ஆனால் இவ்வளோவாச்சும் நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அமௌண்ட் வந்து கொடுத்துருக்குறேன். இதில் வேறு ஏதாவது நீங்கள் அமௌண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. மில்க்குக்காக 750 கொடுத்துருக்குறேன். ரைஸ்க்காக 500, கேஸுக்கு வந்து 500. 2 மாதத்துக்கு ஒருக்க தான் கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக உங்களால் 3 மாதத்துக்கு ஒருக்க யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ட்ராவலுக்காக 450 வந்து கொடுத்துருக்குறேன். இங்கே கொடுத்த ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸ்மேவோ எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் எப்படி போடுறேனோ அதை கம்பேர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறேன். நீங்கள் ஒரு மாதம் உங்களோட வீட்டு செலவு மொத்தத்தையும் நோட் பண்ண ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு எந்த கேட்டகரிக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து செலவாகுது, இது போக வேறு ஏதாவது கேட்டகரி நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா டோட்டலாக நீங்கள் 7000 வந்து செலவு பண்ணியிருப்பீங்க உங்களோட எக்ஸ்பென்சஸ்க்காக. இது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அதை அடுத்தது மொபைலுக்காக 300, கேபிளுக்காக 300. கரண்ட் பில் வந்து மேக்ஸிமம் வராது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மகளிர் குழுவில் வந்து பே பண்ணுறாங்க இல்லையா, 1500. இன்னொரு குழுவில் வந்து 500. டோட்டலாக 2600. மொத்த எக்ஸ்பென்சஸையும் நம்ம கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா 7000 ப்ளஸ் 2600 ஆட் பண்ணும்போது 9600 வந்து வருது. இதில் பேலன்ஸ் இருக்கிற இந்த எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக இருக்கிற பணம், இங்கே ஒரு 400 இருக்கு இல்லையா, இந்த பணம் எல்லாத்தையும் சேர்த்து உண்டியல் சேமிப்பை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இந்த உண்டியல் சேமிப்பை வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை வரும்போது தான் இதில் இருந்து எடுக்கணும். இல்லை அப்படின்னா நான் எப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களோட சேவிங்ஸை ஷேர் பண்ணும்போது சொல்கிறேன். மினிமம் 1000 மேக்ஸிமம் 1500 வரைக்கும் ஒரு மாதம் வந்து சேர்க்க முடியும் என்னோட கெஸ் படி. அப்படி இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா குறைஞ்சது உங்களால் 500 சேர்க்க முடியும். எவ்வளோ சேர்த்தாலுமேவும் அது உங்களோட பணம். ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இது அத்தனையுமேவும் உங்களால் பண்ண முடியும். இதில் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு ஒன்று நான் கொடுக்கவே இல்லை. ஏன் கொடுக்கல அப்படின்னா நம்ம வில்லேஜில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அங்கே சில இடத்துக்கு நம்ம போயிட்டு வர்றது, கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே அதுவே நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தான். இதை விட வேறு ஏதாவது பெரிய ரிலாக்ஸேஷன் வேணுமா, கோவிலுக்கு போயிட்டு வரலாம், ஒரு பக்கத்தில் இருக்க ரிலேஷன் வீட்டுக்கு போயிட்டு வரலாம். இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி செலவு வந்து வராது. கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக இந்த ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு 1000 உங்களோட என்டர்டெயின்மெண்ட்க்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே செலவு பண்ணி பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற 10,000 எப்படிலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னா எமர்ஜென்சிக்காக ஒரு 3000 எடுத்து வைக்க போகிறோம். இது வந்து உங்கள் 2 அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா இதுக்கு செப்பரேட்டாக ஒரு மணி பாக்ஸ் வச்சுக்கிட்டு இதில் 3000 மாதம் மாதம் எடுத்து வச்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு எப்போ எமர்ஜென்சி வருதோ அப்போது மட்டும்தான் இந்த பணத்தை வந்து நீங்கள் எடுக்கணும். குறைஞ்சது 6 மாதத்துக்கு ஒருக்க இந்த பணம் வந்து செலவாகலை அப்படின்னா இந்த பணத்தை அப்படியே எடுத்து கோல்டாக மாற்றிடுங்க. எஸ்எஸ்ஒய்க்கும் பிபிஎஃப் 2 குழந்தைங்களுக்குமே 1500 மாதம் மாதம் வந்து போடுற மாதிரி ஃபிக்ஸ்டு வச்சுக்கோங்க. கோல்டு வந்து வாங்க ஆரம்பிங்க. 4000 வந்து கோல்டு சீட் போடுங்க. இல்லை அப்படின்னா கோல்டு காயினாக வாங்குங்க. கோல்டு காயினாக வாங்குற பட்சத்தில் மாதம் மாதம் உங்களால் போக முடியல அப்படின்னா 2 மாதத்துக்கு ஒருக்க போய் 1.5 கிராம் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கோல்டு வந்து நீங்கள் சேர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இது எல்லாமேவும் நீங்கள் எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பிறக்க போகிற நியூ இயர் புது வருஷத்துலேருந்து தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2 கடன் இருக்கு இல்லையா, ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இது யாருக்கிட்டையாவது அமௌண்ட் வாங்கி இந்த பணத்தை வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுக்காக நீங்கள் வந்து இப்போ 10,000 மிச்சமாகிறத அப்படியேவும் நீங்கள் வந்து பே பண்ண போகிறீங்க. யார்கிட்ட வாங்குறதுக்கு பதிலாக உங்களாலேயே கண்டிப்பாக முடியும். வீட்டில் எல்லா திங்ஸும் இருந்துச்சு அப்படின்னா இந்த 12,000 அப்படியே கட்டி க்ளோஸ் பண்ணிடுங்க. மிச்சம் இருக்கிற 8,000 வச்சு கஷ்டப்பட்டு ஒரு மாதத்தை சமாளிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு பக்கமே போக தேவையில்லை. அதுக்கடுத்த மாதம் 30,000 அந்த நகை கடன் இருக்கு இல்லையா, டிசம்பர் ஜனவரி
ஜனவரி, பிப்ரவரி இந்த 3 மாதமும் மாதம் 10,000 நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த நகை கடனுமே முடிஞ்சிடும். மார்ச் மாதத்தில் இருந்து நீங்கள் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி நீங்கள் போக ஆரம்பிங்க. கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டு பிளானாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நானாக இருந்தேன் அப்படின்னா இப்படி தான் போட்டிருப்பேன் அப்படின்றதுனால இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மகளிர் குழுவில் உள்ளதை மட்டும் நீங்கள் சொல்லலை அப்படின்றது எனக்கு புரியுது. இது வந்து நம்ம மாதம் மாதம் கட்ட தான் போகிறோம். இதை வந்து டோட்டலாக கட்டி க்ளோஸ் பண்ணுற ஆப்ஷன்லாம் அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால் 77,000க்கு நம்ம மாதம் மாதம் கட்ட அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சதுக்கப்புறமா திரும்பி நீங்கள் வந்து ஒரு லோன் எடுக்கும்போது அதையுமேவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுங்க. உங்களோட குழந்தைங்களுக்காக கோல்டு வாங்கி வைங்க. இல்லை அப்போ நிறைய கோல்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த கோல்டு எல்லாமேவும் அடகு வச்சு அந்த பணத்தில் நீங்கள் வந்து ஒரு லேண்டு ஒன்று வாங்குங்க. லேண்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா மாதம் 10,000 அந்த கோல்டுக்காக கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டை திருப்புங்க. இந்த மாதிரி தான் நம்ம எல்லாராலையுமே சேவிங்ஸ் வந்து பண்ண முடியும். அப்புறம் பிஸ்னஸ்க்கான ஐடியாஸ் ஏதாவது ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அதுக்காக என்ன அப்படின்னா நீங்கள் வந்து வில்லேஜ் சைடு தான் இருக்கிறீங்க. வில்லேஜ் தான் அப்படின்றதுனால வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் இது எல்லாமேவும் வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக கொஞ்சம் இடம் இருக்கும். நீங்கள் வந்து அதில் ட்ரை பண்ணலாம். இந்த செலவு அப்படியே டோட்டலாக நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணிட முடியும். அதே மாதிரி மாடெல்லாம் அதிகமாக இருக்கும் இல்லையா? அதிலேருந்து பால், தயிர், நெய் இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்து சேல் பண்ணவும் ஆரம்பிக்கலாம். சேல் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாருமே இன்ஸ்டாகிராம், யூடியூப் இப்படின்னு சொல்லி சோசியல் மீடியா மூலமாக எல்லா விஷயங்களையுமே பிஸ்னஸாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி உங்களோட ஏரியாவில் என்ன பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்றத வந்து பாருங்கள். அப்படி பார்த்து ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டர் உங்களுக்கு கிடைச்சாலும் 200ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மாதத்துக்கு 6,000 உங்களோட சேலரி அப்படியேவும் 6,000 கூடிச்சு 26,000 ஆயிடுச்சு. அப்போ உங்கள் கடனும் சீக்கிரமாக அடைஞ்சிடும். உங்கள் குழந்தைங்களுக்காக நீங்கள் சேர்க்கணும்னு நினச்ச பணத்தை சீக்கிரமாக சேர்த்துருவீங்க. இவ்வளோ ஏங்க. இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஒரு வீடியோ தான் நான் பார்த்தேன். கள்ளி செடியில் அந்த பழம் இருக்கும் இல்லையா? அந்த பழத்தை கூட ஸ்டோர் பண்ணி அதை வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பழத்தை வந்து இவங்க பிடுங்கி நம்மளுக்கு அனுப்ப தான் போகிறாங்க. அந்த கொரியர் சார்ஜை கூட நம்மக்கிட்ட தான் வாங்குவாங்க. அப்படி இருக்கிறபோது அவங்களுக்கு எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. அவங்க தேடி போய் அந்த பழத்தை பிடுங்கிட்டு வர்றது மட்டும்தான். அது வந்து காட்டுப்பகுதியில் தானே முளைச்சிருக்கோம். அதனால் சொல்கிறேன், இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது வில்லேஜ் சைடில் உள்ளவங்களுக்கு. அதுக்கப்புறமா கோழி, ஆடு இந்த மாதிரி வந்து வளர்க்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டரேவும் இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் சொன்னதை கேட்டு நான் வந்து இப்போது ஆடு வாங்கி வளர்த்துட்டு இருக்கேன் சிஸ்டர். ஒரு ஆடாக இருந்தது இப்போ 3 ஆடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பெஸ்ட்டு மெத்தடாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துக்கிட்டு இந்த இதையும் உங்களால் பண்ண முடியும். இல்லை உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள அதை பார்க்க சொல்லலாம். அப்படி யாரும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்து அவங்கள பார்த்துக்க சொல்லலாம். இந்த மாதிரி என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிங்க. உங்களை சுற்றி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. நம்ம தான் தேடணும். நம்ம தேடினா மட்டும்தான் அதுக்கான சோர்ஸ் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்கள் சக்ஸஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் என் கூட ஷேர் பண்ணுவீங்க. நான் அதை நம்ம எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுவேன் அப்படின்ற கான்ஃபிடென்ட் எனக்கு அதிகமாகவே இருக்குது. முடியும்ல? தம்ஸ் அப் கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.